பிரித்தானியாவில் நிலவும் கடும் குளிருக்கு மத்தியில் சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்களது வீடுகளில் வெப்பமூட்டும் வசதிகள் மற்றும் சுடுநீர் இன்றி பெரும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழலால் எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் ஏற்கனவே முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களின் ஆர்டர்களை முன்னணி நிறுவனங்கள் திடீரென ரத்து செய்து வருகின்றன. பிரித்தானியாவில் எரிவாயு கட்டமைப்புடன் இணைக்கப்படாத வீடுகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளை வெப்பமாக வைத்திருக்க ஹீட்டிங் ஆயில் எனப்படும் எரிபொருளையே நம்பியுள்ளனர். போர் சூழலால் மசகு எண்ணெய் விலைகள் 2 மடங்காக அதிகரித்து உள்ளன. இதனால் குறைந்த விலையில் ஏற்கனவே முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்ய மறுக்கும் நிறுவனங்கள் கடைசி நேரத்தில் அவற்றை ரத்து செய்கின்றன. நான் 325 பவுண்டுகளுக்கு முன்பதிவு செய்த 500 லிட்டர் எண்ணெயை விநியோகத்தன்று ரத்து செய்தார்கள். இப்போது மீண்டும் அதே அளவு எண்ணெயை பெற 785 பவுண்டுகள் கேட்கிறார்கள் என வாடிக்கையாளர் ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். சர்டாஸ் மற்றும் வாட்சன் ஃபியூயல்ஸ் போன்ற நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை தவிக்க விட்டுள்ளதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. பணம் திருப்பி தரப்படாத நிலையில் புதிய நிறுவனத்திடமிருந்து எண்ணெய் கிடைக்க இன்னும் 15 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரித்தானிய நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ், மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிப்பதே தற்போதைய விலை உயர்வுக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது எரிபொருள் விலையில் கடும் ஏற்ற இறக்கங்கள் நிலவுகின்றன. நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்போது இன்று எண்ணெய் விலையில் 24% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எது எவ்வாறாயினும் மக்களின் வாழ்க்கை செலவு நெருக்கடியை குறைக்க மத்திய கிழக்கு மோதல்கள் முடிவுக்கு வருவது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குளிர்காலத்தின் உச்சத்தில் இருக்கும் பிரித்தானிய மக்களுக்கு இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நிறுவனங்களின் பொறுப்பற்ற செயல் பெரும் சவாலாக மாறியுள்ளது.